நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரம் வியாழன் வெள்ளி 2 தினங்கள், வெள்ளிக்கிழமை கோர்ட் இருந்தது. மதியானம்னு சொல்லியிருந்தாங்க. அது காலையில் 10:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வியாழக்கிழமையே சென்னை போயிருந்தோம். பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுடைய நிறைய கோரிக்கைகளுடைய விஷயங்களை காவல்துறையின் மேல் அதிகாரி, உயர் அதிகாரியிடமும், சட்டசபையில் சபாநாயகரிடமும், ஹோம் செக்ரட்டரி அவரிடமும் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் பல பேர் முயற்சியில் அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர்கள் எல்லாத்தையும் சந்தித்தோம். ஒவ்வொரு நபர்களாக நல்ல ரெஸ்பான்சிபிள் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு குறையில்லாமல் 40 நிமிஷம் கலந்துரையாடினாங்க. நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் கேட்டு அதற்கான விளக்கங்களை அவர்கள் சரிவர கொடுத்தாங்க. பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. நடைமுறையில் உள்ள விஷயங்கள் மாறுபட்ட கருத்துக்களை எல்லாம் அவங்க புரிந்து கொண்டார்கள். அதற்கான நல்ல முயற்சிகளை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் சபாநாயகரையும் சந்தித்து பெட்டிஷன் கொடுத்துவிட்டு அவர் நேரடியாகவே சட்டத்துறை மினிஸ்டர் நிர்மல்குமாரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் பிஏவிடம் கொடுத்து அனுப்பினார். எங்கள் கண் முன்னே அந்த விஷயங்கள் நடந்தது. இது சரியாக இருக்கும் என்று எங்களிடம் கேட்டார். இது எங்களுக்கு சட்ட துறை மினிஸ்டர் நிர்மல்குமாரிடம் இது போனால் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் என்பது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதில் முன்னேற்றமில்லை என்றால் திருப்பியும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் என்று கூறி அவரிடம் விடை பெற்றோம். வெளியில் வரும்பொழுது சபாநாயகரை சந்தித்து வருவதனால் பத்திரிகைகள் எங்களை அணுகி நீங்கள் மனு கொடுத்திருக்கிறீர்கள், தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அதன் அடிப்படையில் தொலைக்காட்சிக்கு நாங்கள் பேட்டி கொடுத்தோம். இது எல்லாமே முதலீட்டாளருடைய நலனுக்காக தான் நாங்கள் செய்த விஷயங்கள். இதை திருச்சியை சார்ந்த சீனியர் சிட்டிசன் சுந்தர் தியாகராஜன் அவர்கள் ஒரு 2 நாள் 3 நாளாகவே நிறைய யூடியூப் போட்டுட்டு நெய்வேலி சங்கத்தையும் மானாமதுரை சங்கத்தையும் தரக்குறைவாகவும் நம்மளுடைய செயல்பாடுகளை இழிவுபடுத்தியும் ஏளனப்படுத்தியும் பேசிக்கொண்டிருக்கிறார். வயசானவர், நம்ம அவர் எதுவும் சொல்லக்கூடாதுன்றது நம்மளும் ரொம்ப கண்ட்ரோலாக போயிட்டுருக்குறோம். எல்லாம் வேஸ்ட்டுன்னா அப்போ எது தான் காரியமான விஷயன்றது எங்களுக்கு புரியல. தானாக வளர்ந்தால் மரங்கள் செடிகள் தானாக வளர்ந்தால் அது காட்டில் போய் அவனும் குடியிருக்க முடியாது. நம்மளாக வளர்த்தா மரம் செடி கொடி வீடு கட்டுறது, நகரத்தை உருவாக்குறது, இதெல்லாம் நம்மளாக பண்ணால் அது நாடு. இவர் வயசானவர் தான், தானாக நடக்கும், எல்லாம் என் கூட வாங்க அப்படின்னா அது எங்கே நடக்கும்? காடாக தான் போகும். நம்ம வளர்க்கணும், முயற்சி செய்யணும், பல விஷயங்களை எடுத்து கொண்டு போகணும், எங்கெங்கே எது சேர்க்கணுன்றதெல்லாம் நம்ம செய்யணும். அப்படி செஞ்சதுனால தான் பல சங்கங்கள் செயல்பாட்டினால் கிட்டத்தட்ட 1500 கோடி 2000 கோடி சொத்துக்கள் அட்டாச்மெண்ட்டுக்கு இஓடபிள்யூக்கு வந்திருக்கின்றத சுந்தரராஜன் தெரிஞ்சுக்கணும். நான் அவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட்லாம் சொல்ல வரல. ஆனால் சுந்தர் தியாகராஜன் என்ற ஒரு மனிதர் என்னைக்கு இந்த நிறுவனம் நம்மளை கைவிட்டுச்சோ அன்னையிலேருந்து இந்த நிறுவனம் சுந்தர் தியாகராஜனை காப்பாற்றிட்டுருக்கு. அதனால் அவரும் கடைசியில் ஓப்பனாக பச்சையாக சொல்கிறாரு, நான் உங்களெல்லாம் நம்ப மாட்டேன்,